பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மளை எல்லாரையும் பத்திரமா சுகமா இத்தனை தூரம் கடக்க செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சாவாமை உடையவர். தம்மை நம்புகிற ஜனங்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்காத ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்த்து, சில போராட்டங்களை நம்ம சந்திக்கிறத பார்த்து அதிக நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது, எனக்கு பலன் இல்லை, இதுக்கப்புறம் இந்த காரியம் என்னால் முடியாது, இதை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நம்மளை வழிநடத்தி போக அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகாயத்தின் பட்சிகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அது களஞ்சியத்தில் எதையுமே சேர்த்து வைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட பறவைகளை கூட நம்முடைய பரம தகப்பன் போஷிக்கிறாரு. அந்த பறவைகளை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம விசேஷித்தமானவர்களா இருக்கிறோம். ஆகாயத்தின் பறவைகளே போஷிக்கிறாரா. அவங்க விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவங்க எதுவுமே அவங்களுக்காக சேர்த்து வச்சுக்கிறதே இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட பறவைகளை கூட நம்முடைய ஆண்டவர் பட்டினி காக்க விடுகிறது இல்லையா. ஆனா இன்னைக்கு அவருடைய ரூபத்துல படைக்கப்பட்ட நம்மள அவர் கைவிட்டுருவாரா? இல்ல நீங்க போய்கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விட்டு தூரமா போயிடுவாரா? இல்ல அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர மாட்டாரா? இன்னைக்கு அவரை தான் நம்ம நம்பணும். அதுக்கு அடுத்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லி. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்க சோர்ந்து போய் அதை கவலைப்பட்டு அதிலே நீங்க டிப்ரெஸ்ட் ஆகிருக்கிறீங்க. தேவன் அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்றாங்க, நான் அதுல இருந்து வெளியே கொண்டு வர போதுமானவரா இருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவரை சார்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கிறாங்க. அவரை சார்ந்துட்ட மட்டும் போதும். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவரா இருக்கிறாங்க. நாளைய குறிச்ச கவலை, இல்லை என்ன செய்ய போறோம், நம்முடைய எதிர்காலத்தில் என்ன செய்ய போறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். தெய்வம் உங்களை பார்த்து தான் தெளிவா சொல்லுகிறது, நான் உங்களை போஷிக்க, ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க அவர் போதுமானவரா இருக்கிறாங்க. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நன்மைக்கு எதுவா என் தேவன் மாற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாங்க. அதனால சோர்ந்து போயிட வேண்டாம், திடன் கொள்ளுங்க, அவருக்குள்ள பலப்படுங்க, காத்திருங்க. அவருடைய சமூகத்துல நிச்சயமாய் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்க அந்த காரியம் முடியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை முடிய பண்ணி தேவன் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள, ஒரு புதிய பெருக்கத்துக்குள்ள உங்களை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறாங்க. God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.